அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் 2 நாள் மாநாடு இன்று தொடக்கம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் 3 அமர்வுகளாக முக்கிய ஆலோசனை. IAS, IPS, IFS அதிகாரிகளின் மாநாட்டில் பங்கேற்க அனைத்து துறை செயலாளர்களுக்கும் அழைப்பு. DGP உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை உயர் அலுவலர்களும் பங்கேற்க உத்தரவு. முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் முதலாவது அமர்வில் ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்தல், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய திட்டம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் வரும் 1ஆம் தேதி தாவேக மற்றும் தோழமை கட்சிகள் கூட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை அமைச்சர்கள் ஆனந்த், ஆல்ஃபப், அர்ஜுனா நேரில் அழைப்பு. ஆட்சி மாற்றம் நடந்த 1 மாதத்திலேயே தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் பிரச்சினைகளை திசை திருப்பும் தாவேக அரசின் டெக்னிக் தற்போதுதான் மக்களுக்கு புரிந்துள்ளதாக பேச்சு. அதிமுகவின் ஓட்டு தாவேகாவிற்கு சென்று விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. தாவேக அரசின் செயல்பாடுகளை புதுமணப்பெண் உடன் ஒப்பிட்டு விமர்சனம். எங்களுடைய ஓட்டு தான் அவங்களுக்கு மாறி இருக்க ஒழிய வேற யாரும் ஓட்டும் இல்ல. புதுசா கல்யாணம் பண்ணி போனோம்னு அடையப்பா காலையில் வெள்ளனாஞ்சு அடைய பொண்ணு புதுசா வந்த பொண்ணு பாரா காலையிலே தண்ணி பிடிக்க போயிருச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்றது பழக்கம். ஆனா போகதான் தெரியும் அந்த பொண்ணுடைய செயல்பாடு எப்படின்றது தெரியும். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்க முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொண்டு பாஜகவுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக புகார். அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமா பிஜேபியில் நினைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கணும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க 2 கட்சியும் போயிருக்கு. 6 மாதத்தில் கூட தேர்தல் வரலாம் என பொறாமை மற்றும் விரக்தியில் மு.க. ஸ்டாலின் பேசுவதாக தாவேக ஐடி விங் விமர்சனம். இனிவரும் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக 100% துடைத்தெறியப்படுவது உறுதி என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. விழுப்புரம் ஆவி நிறுவனத்தில் இரவு நேரத்தில் அமைச்சர் விஜயலட்சுமி ஆய்வு. அனைத்து ஆவின் விற்பனையகங்களிலும் தரமான பால் மற்றும் உற்பத்தி பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் இன்று பதவியேற்கிறார். சத்தியமூர்த்தி பவனில் மாலை நடைபெறும் பதவியேற்பில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு. மானாமதுரை அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீர். தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் மழைநீர் தேங்காமல் நிரந்தர வடிகால் அமைக்க கோரிக்கை. விடுமுறை நாளான நேற்று பழனி முருகன் கோவிலில் ஏராளமானோர் திரண்டனர். 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இடியுடன் கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 10 இடங்களில் நேற்று சதம் அடிக்க வெயில்.
மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அருணாச்சல பிரதேசத்தில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. தொடர் மழையால் கிழக்கு சியாங் மாவட்டத்தில் போக்குவரத்து துண்டிப்பு. அருணாச்சல பிரதேச மாநிலம் லோயர் சிலாங் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நிலச்சரிவு. நிலச்சரிவை கண்டு மீட்பு பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் பதறியடித்து ஓடிய காட்சிகள். அசாமின் தேமாஜியில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 300 மீட்டர் நீள இரும்பு பாலம். பல கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தனித்தீவுகளைப் போல சிக்கி தவிக்கும் மக்கள். இந்த ஆண்டே வங்கதேசத்திற்கு செல்வேன் என இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவிப்பு. தமக்கு எதிரான அனைத்து தடைகளையும் சதிகளையும் முறியடித்து தாயகம் திரும்புவேன் என சபதம். அயர்லாந்துக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 1 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி. 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை வென்றது அயர்லாந்து. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் சுற்றில் ஆஸ்திரேலியாவிடம் இந்திய அணி தோல்வி. அரையிறுதிக்கான வாய்ப்பு இழந்ததால் உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியது இந்திய அணி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஓய்வு. ஃபிஃபா உலகக்கோப்பை குரூப் சுற்று ஆட்டத்தில் ஜோர்டானை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய அர்ஜென்டினா. மாற்று வீரராக களமிறங்கிய நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி கடைசி நேரத்தில் கோல் அடித்ததால் ரசிகர்கள் ஆரவாரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் சுற்றில் கனடா அணி வெற்றி. தென்னாப்பிரிக்க அணியை 1-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அபாரம். கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழை. விளைநிலங்கள் ஈரத்தன்மையுடன் காணப்படுவதால் பீட்ரூட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ் விவசாயிகள் மகிழ்ச்சி. தஞ்சை பெரிய கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாண மகோத்சவம். நால்வர் சன்னதியில் இருந்து சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்த பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கனமழையுடன் இருள் சூழ்ந்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குமாறு கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். தேர்தல் எப்ப வேணும்னாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்ல, மெஜாரிட்டி நான் 234 தொகுதி பாதியில் என்ன 118 வரணும். இப்ப எவ்வளவு ஜெயிச்சாங்க? 108 தான்.